Hi everyone, once again welcome back to my channel GS in the class. இப்போ நம்ம கிளாஸ்ல டென்சஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 4ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது கடந்த காலத்துல நடந்து கொண்டிருந்த ஒரு சில செயல்கள், அதை தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அடுத்து பூத் கால், ஹிந்தியில இதை பூத் கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்துடலாம். ஃபார்முலால ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன? மே, தும், யஹா, வஹா, அவர்கள், இவர்கள், அவன், இவன், நீ, நான், இந்த மாதிரியான இது வார்த்தைகள் தான் சப்ஜெக்ட். அடுத்து வெர்பு பிளஸ் வெர்பு. வெர்ப்னா என்னது? அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்கள், வினைச்சொல். அது ஹிந்தியில கிரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கிரியா. வெர்பு பிளஸ் ரஹா. ரஹானா யாரு? ஒரு மேல் பர்சனுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி வெர்பு பிளஸ் ரஹி, அது ஒரு ஃபீமேலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. பிளஸ் ரஹே. ரஹேனா யாரு? ஒரு ப்ளூரல் இல்லைன்னா எல்டர் பர்சனுக்காக யூஸ் பண்ற வார்த்தை ரஹே. சோ இது என்ன? வெர்பு பிளஸ் ரஹா, ரஹி அண்ட் ரஹே. அடுத்து இந்த ரஹா, ரஹி இதோட சேர்த்து நம்ம தா, தி, தே இந்த மாதிரியான வார்த்தைகளையும் நம்ம சென்டென்ஸோட எண்டிங்ல ஆட் பண்ணணும். அப்பதான் இந்த சென்டென்ஸ் ஃபுல்லா கண்டினியூஸ்லி எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு பாஸ்ட்ல பேசுற மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வெர்பு பிளஸ் ரஹா பிளஸ் தா, அடுத்து வெர்பு பிளஸ் ரஹி பிளஸ் தி, அதே மாதிரி வெர்பு பிளஸ் ரஹி பிளஸ் தே. இதுதான் இதோட ஃபார்மேட். எக்ஸாம்பிள்ல பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் मैं दुकान जा रहा था. मैं दुकान जा रहा था. அதாவது தமிழ்ல இதோட அர்த்தம், மே அப்படின்னா நான், துக்கான்னா கடை, ஜா அப்படின்னா போவது, ரஹா தா அப்படின்னா போய்கொண்டு இருந்தேன். ஜா ரஹா தா அப்படின்னா போய்கொண்டு இருந்தேன். ரஹா ஒரு மேலுக்காக சொல்ற வார்த்தை, அதே மாதிரி தா அதுவும் ஒரு மேலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. ஜா ரஹா தா, நான் கடைக்கு போய்கொண்டு இருந்தேன். அதே ஒரு ஃபீமேலா இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரஹா அப்படின்ற இருக்கிற இடத்துல ரஹே, அதே மாதிரி தா இருக்கிற இடத்துல தீன்ற வார்த்தைய மாத்தணும். அது எப்படி சொல்லலாம்? மே துகான் ஜா ரஹி தி. மே துகான் ஜா ரஹி தி, நான் கடைக்கு போய்கொண்டு இருந்தேன். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப இங்க ஒரு எல்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல वर्ब சப்ஜெக்ட் மே, வே துகான் ஜா ரஹே தே. மேன்ற இடத்துல வேன்ற வார்த்தையை மாத்திரணும். வே துகான் ஜா ரஹே தே. வே துகான் ஜா ரஹே தே, அவர்கள் கடைக்கு போய் கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் மாறிடும். சோ அடுத்து பார்க்கலாமா? वह क्या कर रहा था. वह क्या कर रहा था. वहனா அவன், கியா அப்படின்னா என்ன, கர்னா செய்யக்கூடிய செயல்கள், அததான் கர்ன்னு சொல்லுவாங்க. கர். ரஹாதா செய்து கொண்டு இருந்தான். அவன் என்ன செய்து கொண்டு இருந்தான். இது நம்ம பாஸ்ட்ல கேக்குறோம். அவன் என்ன செய்து கொண்டு இருந்தான். அதே மாதிரி ஒரு ஃபீமேலா இருந்தாங்கன்னா அவள் என்ன செய்து கொண்டு இருந்தாள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அது ஹிந்தியில வஹா கியா கர் ரஹி தி. ரஹி தி, ரஹா இடத்துல ரஹி, தான்ற இடத்துல தி, இந்த ரெண்டுத்தையும் மாத்திட்டோம்னா அது ஒரு ஃபீமேலுக்காக சென்டென்ஸா மாறிடும். வஹ கியா கர் ரஹி தி. அது தமிழ்ல மட்டும் சென்டென்ஸ் சேமா தான் இருக்கும். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் மட்டும்தான் மாறும். அவன்ற இடத்துல அவள் அண்ட் லாஸ்ட்ல இருந்தான் அப்படின்ற இடத்துல இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹம் பஜார் ஜா ரஹே தே. ஹம் பஜார் ஜா ரஹே தே. ஹம்னா நாங்கள், பஜார் ஜா அப்படின்னா போவது, ரஹே தே அப்படின்னா போய்கொண்டு இருந்தோம். ஹம் பஜார் ஜா ரஹே தே, நாங்கள் பஜார் போய்கொண்டு இருந்தோம். பாஸ்ட்ல நாங்க போய்கொண்டு இருந்தோம். அடுத்து मेरे पिताजी मेरी बहन की शादी में सबको स्वागत कर रहे थे. இதோட அர்த்தத்தை பார்க்கலாம். மேரே அப்படின்னா என்னுடைய, பிதாஜி அப்படின்னா அப்பா, மேரி அப்படின்னா எனது, பெஹன் அப்படின்னா தங்கச்சின்னு சொல்றோம்ல, அதுதான் தங்கை. கி அப்படின்ற இடத்துல இன், தங்கையின், ஷாதி அதாவது திருமணம், ச ஷாதி, ஷாதி மே அப்படின்ற இடத்துல திருமணத்தில், ஷாதி மே அப்படின்ற இடத்துல திருமணத்தில்,
சப் அப்படின்னா அனைவரும், சப்கோ அப்படின்றதுனால அனைவரையும், அனைவரையும். ஸ்வாகத் அப்படின்னா வரவேற்பது, வரவேற்பது, வரவேற்று கொண்டு இருந்தார். ஸ்வாகத் கர் ரஹே தே, வரவேற்று கொண்டு இருந்தார்கள். எனது அப்பா, என்னுடைய அப்பா எனது தங்கையின் திருமணத்தில் அனைவரையும் வரவேற்று கொண்டு இருந்தார்கள். மேரே பிதாஜி मेरी बहन की शादी में सबको स्वागत कर रहे थे. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாம கண்டினியூ சென்டென்ஸ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், मैं मेरे माँ से बात कर रहा था. मैं मेरे माँ से बात कर रहा था. இதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். मैं அப்படின்னா நான், மேரே அப்படின்னா எனது, மானா அம்மான்ற அர்த்தம். மாசே அப்படின்னு சொல்றதுனால அம்மா உடன், சேன்ற இடத்துல உடன் அப்படின்ற வார்த்தையை தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மாசே. பாத் அப்படின்னா பேசுவது, கர் அப்படின்னா செய்யக்கூடிய செயல், பேசிக்கொண்டு இருந்தேன். कर रहा था பேசிக்கொண்டு இருந்தேன். मैं मेरे माँ से बात कर रहा था, நான் எனது அம்மாவுடன் பேசிக்கொண்டே இருந்தேன். இது வந்து ஒரு மேலுக்காக சொல்லக்கூடிய சென்டென்ஸ். அதே ஒரு ஃபீமேல் அப்படின்னா ரஹா தா அப்படின்ற இடத்துல ரஹி தி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தியாச்சுன்னா அது ஒரு ஃபீமேலுக்காக சொல்லக்கூடிய சென்டென்ஸா மாறிடும். எப்படி, मैं मेरे माँ से बात कर रही थी, कर रही थी அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆனா தமிழ்ல ஒரே சென்டென்ஸா தான் இருக்கும். ஹிந்தியில மட்டும்தான் ரஹாதா ரஹீதி அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அடுத்து நம்ம பார்க்கலாம். मैं आज सुबह இல்லைன்னா सुबह मीटिंग में जा रहा था. मैं आज सुबह मीटिंग में जा रहा था. இதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். मैं நான், आज நான் இன்று, சுபா இல்லைன்னா சுபே காலையில், காலையில் மீட்டிங் போய் கொண்டு இருந்தேன். மீட்டிங் மே அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில சொல்றோம்ல, அது தமிழ்ல மேன்ற இடத்துல கு, மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, போய் கொண்டு இருந்தேன். மேன்ற இடத்துல கு அப்படின்ற வார்த்தைய தமிழ்ல யூஸ் பண்ணணும். மீட்டிங்க்கு போய் கொண்டு இருந்தேன். ஜா ரஹா தா, இது வந்து ஒரு மேலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. மீட்டிங் மே ஜா ரஹா தா. அதே ஒரு ஃபீமேலா இருந்தாங்க அப்படின்னா ரஹாதான்ற இடத்துல ரஹீதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அது ஒரு ஃபீமேல் சொல்ற மாதிரி சென்டென்ஸ் மாறிடும். मैं आज सुबह मीटिंग में जा रही थी. அதே மாதிரி அடுத்து இங்க பார்க்கலாம். சுபா சுபே, இது ரெண்டு வார்த்தையுமே நம்ம ஹிந்தியில சொல்லலாம். ஏன்னு சொன்னா சுபே எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில முடிந்து போன விஷயம் அல்லவா, இன்னைக்கு காலையில முடிஞ்சிடுச்சு, அது பாஸ்ட்ல முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி இடத்துல சுபே சுபே அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லலாம். சுபானும் சொல்லலாம், சுபேனும் சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டான சென்டென்ஸ் தான். பட் ஆனா அதிகமா சுபேன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. मैं आज सुबह मीटिंग में जा रहा था. அடுத்து मैं ट्यूशन जा रहा था. मैं ट्यूशन जा रहा था. मैं நானா, டியூஷன், ஜா அப்படின்னா போவது, ரஹாதா அப்படின்னா போய் கொண்டு இருந்தேன். ரஹாதா இது ஒரு மேலுக்காக சொல்ற சென்டென்ஸ். அதே ஒரு ஃபீமேல் அப்படின்னா ரஹி தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா சென்டென்ஸ் ஃபீமேலுக்காக மாறிடும். मैं ट्यूशन जा रहा था, मैं ट्यूशन जा रही थी. நான் டியூஷன் போய் கொண்டு இருந்தேன். அடுத்து பார்க்கலாம். वे सब कॉन्फ्रेंस कॉल में बात कर रहे थे. वे सब कॉन्फ्रेंस कॉल में बात कर रहे थे. वे அப்படின்னா அவர்கள், சப் அப்படின்னா அனைவரும், கான்ஃபரன்ஸ் கால் மே, கான்ஃபரன்ஸ் கால் இல், தமிழ்ல கான்ஃபரன்ஸ் காலில், ஹிந்தியில கான்ஃபரன்ஸ் கால் மே, மே அப்படின்ற இடத்துல தமிழ்ல கான்ஃபரன்ஸ் காலில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பேசிக்கொண்டு இருந்தார்கள். பாத் கர் ரஹே தே, பாத் கர் ரஹே தே. வே அப்படின்னா அவர்கள், சப் அப்படின்னா அனைவரும், கான்ஃபரன்ஸ் காலில் பேசிக்கொண்டு இருந்தார்கள். இது ஒரு ப்ளூரலான ஒரு சென்டென்ஸ். அவர்கள் அனைவரும் கான்ஃபரன்ஸ் காலில் பேசிக்கொண்டு இருந்தார்கள். वे सब कॉन्फ्रेंस कॉल में बात कर रहे थे. அடுத்து பார்க்கலாம். मैं मेरे दोस्तों से मिलने जा रहा था. मैं मेरे दोस्तों से मिलने जा रहा था. मैं நானா, மேரே அப்படின்னா எனது, தோஸ்தோ சே அப்படின்னா நண்பர்கள், தோஸ்த் அப்படின்னா நண்பன், அதே தோஸ்தோ சே அப்படின்னா நண்பர்கள், மில்னே அப்படின்னா பார்க்க, ஜா ரஹாதா அப்படின்னா போய்கொண்டு இருந்தேன். நான் எனது நண்பர்களை பார்க்க போய்கொண்டிருந்தேன். இது வந்து
ஒரு மேல்காக சொல்ற சென்டென்ஸ். ஜா ரஹா தான்னு இருக்குல்ல, அதனால ஒரு மேல் சொல்ற வார்த்தை இது. அதே ஒரு ஃபீமேல் அப்படின்னா ஜா ரஹி தி, ஜா ரஹி தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அது ஃபீமேல்காக சொல்லக்கூடிய சென்டென்ஸா மாறிடும். அடுத்து ஹம் செமஸ்டர் கி தயாரி கர் ரஹே தே, ஹம் செமஸ்டர் கி தயாரி கர் ரஹே தே. இது ஒரு ப்ளூரல் சொல்லக்கூடிய வார்த்தை, ப்ளூரல்ல சொல்லக்கூடிய வார்த்தை. ஹம்னா நாங்கள், செமஸ்டர், கி தயாரி செமஸ்டர் எக்ஸாம்க்கு பயிற்சி செய்து கொண்டிருந்தோம், இல்லைன்னா ப்ரிப்பரேஷன் செய்து கொண்டிருந்தோம்னு சொல்றோம்ல, அதுதான். தயாரி அப்படின்னா ப்ரிப்பரேஷன், பயிற்சி, பிராக்டிஸ், இதெல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லலாம். தயாரிக்கு அர்த்தம் இதுதான். ஹம் செமஸ்டர் கி தயாரி கர் ரஹே தே, நாங்கள் செமஸ்டர் எக்ஸாமுக்கு பயிற்சி செய்து கொண்டிருந்தோம், பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்தோம், ப்ரிப்பரேஷன் செய்து கொண்டிருந்தோம். எது வேணும்னாலும் நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணிக்கலாம். தயாரிக்கு அர்த்தம் இதுதான். அடுத்து நம்ம பார்க்கலாம். वो गाना मैं काफी सुन रहा था, वो गाना मैं काफी सुन रहा था. वो அப்படின்னா அந்த, கானா அப்படின்னா பாடல், மே அப்படின்னா நான், காஃபி அப்படின்னா அதிகமாக, அதிகமாக, சுன் அப்படின்னா கேட்பது, 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 ரஹாதா அப்படின்னா கேட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த பாடல் நான் அதிகமா கேட்டுக்கொண்டே இருந்தேன், இல்லைன்னா அதிகமாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஓ கானாமே காஃபி சுன் ரஹாதா, அந்த பாடல் நான் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். ரஹாதா அது ஒரு மேல் சொல்ற சென்டென்ஸ். அதே ரஹேதே அப்படின்னு சொன்னோம்னா, ரஹீதி அப்படின்னு சொன்னோம்னா அது ஃபீமேலுக்கு சொல்லக்கூடிய சென்டென்ஸா மாறிடும். ஓ கானாமே காஃபி சுன் ரஹீதி. அடுத்து வே சப் கஹா ஜா ரஹே தே, வே சப் கஹா ஜா ரஹே தே. வே அப்படின்னா அவர்கள், சப் அப்படின்னா அனைவரும், கஹா அப்படின்னா எங்கே, ஜா ரஹே அப்படின்னா எங்கே போய்கொண்டு இருந்தார்கள், அவர்கள் அனைவரும் எங்கே போய்கொண்டு இருந்தார்கள். அடுத்து வஹா ஆப்கோ கால் கர் ரஹா தா, வஹா ஆப்கோ கால் கர் ரஹா தா. இதோட அர்த்தம் என்ன? வஹா அப்படின்னா அவன், ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, கால் கர் ரஹாதா அப்படின்னா கால், கர் அப்படின்னா செய்து கொண்டு இருந்தான், ரஹாதா கொண்டு இருந்தான், செய்து கொண்டு இருந்தான். அவன் உங்களுக்கு கால் செய்து கொண்டு இருந்தான். அது ஹிந்தில வஹா ஆப்கோ கால் கர் ரஹாதா. அதே ஒரு ஃபீமேலா இருந்தாங்கன்னா ரஹி தி, ரஹி தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் ஃபீமேலுக்கு பேசக்கூடிய வார்த்தையா சென்டென்ஸா மாறிடும். வஹா ஆப்கோ கால் கர் ரஹி தி, அவள் உங்களுக்கு கால் செய்து கொண்டு இருந்தாள். அடுத்து பார்க்கலாம். हम हमारे पड़ोस के शादी में जा रहे थे, हम हमारे पड़ोस के शादी में जा रहे थे और पड़ोसी के शादी में जा रहे थे. இதோட அர்த்தத்தை பார்க்கலாம். நாங்கள், ஹம்னா நாங்கள், ஹமாரா அப்படின்னா எங்களுடைய, எங்களுடைய, படோசி அப்படின்னா பக்கத்து வீட்டாரின், பக்கத்து வீட்டாரின், படோசி பக்கத்து வீட்டாள் அப்படின்னு சொல்லலையா, அதுதான் படோசினா பக்கத்து வீட்டாரின். ஷாதி மே திருமணத்திற்கு, ஷாதி அப்படின்னா திருமணம், ஷாதி மே அப்படின்ட்டு இருக்கிறதுனால திருமணத்திற்கு, ஜா ரஹே தே போய்கொண்டு இருந்தோம், போய்கொண்டு இருந்தோம். நாங்கள் எங்களுடைய பக்கத்து வீட்டாரின் திருமணத்திற்கு போய்கொண்டு இருந்தோம். ஹிந்தில ஹம் ஹமாரே पड़ोसी के शादी में जा रहे थे, हम हमारे पड़ोसी के शादी में जा रहे थे. அடுத்து मेरे ऑफिस में कल पार्टी हो रहा था, मेरे ऑफिस में कल पार्टी हो रहा था. मेरे அப்படின்னா எனது, ஆஃபீஸ் மே, ஆஃபீஸ் மே அப்படின்னா தமிழ்ல ஆஃபீஸில், மேன்ற இடத்துல தமிழில் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லணும். கல் நேற்று, பார்ட்டி ஹோ ரஹா தா, பார்ட்டி அது ஹிந்தியில பார்ட்டி, தமிழ்ல நம்ம ஃபங்க்ஷன், விருந்து, இந்த மாதிரி எந்த வார்த்தைகள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டி ஹோ ரஹா தா, ஃபங்க்ஷன் நடந்து கொண்டு இருந்தது, இல்லைன்னா விருந்து நடந்து கொண்டு இருந்தது. ஹோ ரஹா தா அப்படின்னா நடந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை. मेरे ऑफिस में कल पार्टी हो रहा था, எனது ஆபீஸில் நேற்று ஃபங்க்ஷன் அல்லது விருந்து நடந்து கொண்டு இருந்தது. அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோவை நான் இங்க முடிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்குமே இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோ டே 5ல நம்ம பார்க்கலாம்.